வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே முற்றும் மோதல். தைலாபுரத்தில் நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்திய நிலையில் பாமக மாநாட்டு திடலுக்கு வர நிர்வாகிகளுக்கு அன்புமணி அழைப்பு. அன்புமணியை சந்தித்து பேசிய சகோதரி மகன் முகுந்தன், வன்னியர் சங்க தலைவர், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் உள்ளிட்டோரும் நேரில் சந்தித்து ஆலோசனை. பனையூர் அலுவலகத்தில் பாமக நிர்வாகிகளை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிடுகிறார். ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். பாமக கௌரவ தலைவர் ஜே.கே. மணி உறுதி. காலையிலிருந்து நல்ல சுமூகமான செய்தி, நல்ல செய்தியை ஒரு சீக்கிரம் சுமூகமா போயிட்டு இன்னைக்கு ரொம்ப சுமூகமாக நல்ல செய்தி வரும் எதிர்பார்க்கணும். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள். நிகழ்ச்சிகள் எல்லாம் மாநாடுகள் பார்க்கப்படுகிறது. திமுகவுடன் மறைமுக கூட்டணி என்று விஜய் கூறுவது நியாயமற்றது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கம். தமிழ்நாட்டின் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தகவல். அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. காவல்துறையினருக்கு கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வருகிறேன் என்று ரவுடி வர்ச்சியூர் செல்வம் பேட்டி. கோவையில் காவல்துறை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்டதாக வெளியான செய்திக்கு மறுப்பு. மதுரையிலேருந்து எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தகவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கிருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிருக்கேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது. வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் பிற மதத்தினரை சேர்ப்பது ஆபத்தானது என்று சீமான் எச்சரிக்கை. வாக்குகளை குறிவைத்தே வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல். இப்போ இதில் திருத்தம்னு வந்திருந்தா வக்ஃப் சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கே விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. அடுத்த ஆண்டு செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் என்று சென்னையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் ஷெரீப்புக்கு செல்வ பெருந்தகை உத்தரவு. குற்றால பிரதான அருவிகளில் சீராக விடும் நீர். விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விடுமுறை தினத்தை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். உதகை, ஒகேனக்கல் சுற்றுலா தலங்களிலும் குவிந்த மக்கள். பிரபல தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகருமான கலைப்புரு ஜி. சேகரன் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உயிர் பிரிந்தது. கரம்பக்குடி அருகே மீனம்பட்டியில் ஜல்லிக்கட்டு. 850 காளைகளுடன் களம் கண்டுள்ள 350 காளைகள். சிங்கம்புணர் அருகே புழுதிப்பட்டு வெள்ளிக்கண்மாயில் மீன்பிடி திருவிழா. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்பு. ஆந்திராவில் பட்டாசு ஆலையில் தீ விபத்து.
அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து 6 பேர் உயிரிழப்பு. கர்நாடகாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 51% அதிகரிக்க திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடவடிக்கை. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. மாநிலத்தில் வக்ஃபு சட்டம் அமல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை மீனாட்சி சௌதரி வழிபாடு. ரங்கநாயகர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பண்டிதர்கள் வேத ஆசியும் வழங்கினர். வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே முற்றும் மோதல். தைலாபுரத்தில் நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்திய நிலையில் பாமக மாநாட்டு திடலுக்கு வர நிர்வாகிகளுக்கு அன்புமணி அழைப்பு. அன்புமணியை சந்தித்து பேசிய சகோதரி மகன் முகுந்தன். வன்னியர் சங்க தலைவர், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் உள்ளிட்டோரும் நேரில் சந்தித்து ஆலோசனை. பனையூர் அலுவலகத்தில் பாமக நிர்வாகிகளை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிடுகிறார். ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். பாமக கௌரவ தலைவர் ஜே.கே. மணி உறுதி. காலையிலிருந்து நல்ல சுமூகமான செய்தி, நல்ல செய்தியை ஒரு சீக்கிரம் சுமூகமா போயிட்டு இன்னைக்கு ரொம்ப சுமூகமா நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்கிறோம். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள். நிகழ்ச்சிகள் எல்லாம் மாநாடுகள் திமுகவுடன் மறைமுக கூட்டணி என்று விஜய் கூறுவது நியாயமற்றது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கம். தமிழ்நாட்டின் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தகவல். அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. காவல்துறையினருக்கு கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வருகிறேன் என்று ரவுடி வர்ச்சியூர் செல்வம் பேட்டி. கோவையில் காவல்துறை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்டதாக வெளியான செய்திக்கு மறுப்பு. மதுரையிலேருந்து எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தகவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துக்கிருக்கேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்கு. வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் பிற மதத்தினரை சேர்ப்பது ஆபத்தானது என்று சீமான் எச்சரிக்கை. வாக்குகளை குறிவைத்தே வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல். இப்போ இதில் திருத்தம்னு வந்திருந்தா வக்ஃபு சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கே விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. அடுத்த ஆண்டு செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் என்று சென்னையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் ஷெரீப்புக்கு செல்வ பெருந்தகை உத்தரவு. குற்றால பிரதான அருவிகளில் சீராக விடும் நீர். விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விடுமுறை தினத்தை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். உதகை, ஒகேனக்கல் சுற்றுலா தலங்களிலும் குவிந்த மக்கள்.
பிரபல தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகருமான கலைப்புலு ஜி. சேகரன் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உயிர் பிரிந்தது. கரம்பக்குடி அருகே மீனம்பட்டியில் ஜல்லிக்கட்டு 850 காளைகளுடன் களம் கண்டுள்ள 350 காளைகள். சிங்கம்புணர் அருகே புழுதிப்பட்டு வெள்ளி கண்மாயில் மீன்பிடி திருவிழா. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்பு. ஆந்திராவில் பட்டாசு ஆலையில் தீ விபத்து. அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து 6 பேர் உயிரிழப்பு. கர்நாடகாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 51% அதிகரிக்க திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடவடிக்கை. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. மாநிலத்தில் வக்ஃபு சட்டம் அமல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை மீனாட்சி சௌதரி வழிபாடு. ரங்கநாயகர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பண்டிதர்கள் வேத ஆசியும் வழங்கினர்.